அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மூமினீன்களே, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ், நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்துறது யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் ரெண்டு விஷயத்த சொன்னானா. ஒண்ணு, மூசா, என்ன நீங்க திக்ர் செய்து கொண்டே இருங்கள். அப்படி திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு நன்றி செலுத்தியவராக ஆகலாம். ரெண்டாவது சொன்னான அல்லாஹ், நீங்க என்ன மறக்கவே கூடாது. அப்படி மறந்துட்டீங்க அப்படின்னா நன்றி கெட்டவரா ஆகிருவீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானா. பெருமக்களே, முதலாவதாக இருக்கக்கூடிய செய்தி, என்ன நீங்க திக்ர் செய்து கொண்டே இருங்க. நம்ம திக்ர் நான் நினைச்சிட்டு இருக்கோம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், இப்படி திக்ர் நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு வகையான திக்ர். அல்லாஹ் இங்க சொல்றது என்ன, நீங்க திக்ர் செய்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எப்படி நாம திக்ர் செய்யறது? அல்லாஹ் எதை ஆசைப்படுறான் அப்படின்னா, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த படைப்புகளில் அல்லாஹ்வை பார்ப்பது. மரத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், செடி அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், வானத்தை பூமியை கடல் தடல்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வை ஷுஹூது செய்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. அதனால அந்த அடிப்படையில எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை ஷுஹூது செய்ய வேண்டும். இது முதலாவது. ரெண்டாவது, நீங்க அல்லாஹ் மறக்கவே கூடாது அப்படின்னா, அல்லாஹ் மறந்தீங்க அப்படின்னு நன்றி கெட்டவர் ஆயிருவீங்க. சூஃபியாக்கள் சொல்றாங்க, பாவங்களே பெரிய பாவம் அல்லாஹ் மறக்கிறது. எப்ப நாம அல்லாஹ் மறந்துடுவோமோ அதுக்கடுத்த எல்லா பாவங்களும் நம்மை நோக்கி வரும் என்பதாக சூஃபியாக்கள் சொல்றாங்க. அதனால பெருமக்களே, இந்த இரண்டு விஷயங்களை உளமாற உள்ளத்திலே பதிய வைப்போம். அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்கெல்லாம் உண்டு. இந்த இரண்டையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற போது ஓரளவு அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் ஆகுவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.